லவ்லீஸ், என்னடா வாய்ஸ் மட்டும் கேட்குது ஆளக்கணும் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இந்த ரெசிபி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட் எனக்காக மேக் பண்ண ரெசிபி தான். குக்கிங் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது, எனக்கு அதில் நாலேஜ் இல்லை. ஸோ ரெசிபி நான் ஷேர் பண்ண தப்பாக ஷேர் பண்ணிவிடுவேன்றதுனால ஃப்ரெண்டே நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க சொல்லியிருக்கேன். பிரியாணி ஸ்டைலில் பட் மக்ரோனி வச்சு அவங்க மேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு டேஸ்ட் உண்மையாலே சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபி அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிவிஸ் கேலரி சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டு பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் இதில் ஆட் பண்ணிவிட்டு நான் 10 to 12 பீசஸ் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ 4 கப்பு மக்ரோனி ஆட் பண்ணியிருக்கேன். மக்ரோனி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிடலாம். நான் இப்போ 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கறி மசாலா பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் நல்லா சாட்டே பண்ணுங்கள். நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் நான் மக்ரோனி எடுத்த கப்புலே 4 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். 4 கப்பு மக்ரோனிக்கு 4 கப்பு தண்ணி நான் ஊற்றிருக்கேன். மக்ரோனி நல்லா கொதித்து வர நேரத்தில் புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் 3 முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம், பட் முட்டை மட்டும் உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக இதில் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி நான் 2 விசில் விட்டுருக்கேன். 2 விசில் விட்டதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லிட் ஓப்பன் பண்ணியாச்சு. பார்க்க சூப்பராக இருக்குது மக்ரோனி. முட்டை உடையாமல் லைட்டாக கிண்டி விடுங்க. முட்டை உடையாமல் இப்போ அழகாக நம்ம மக்ரோனியை பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸில் பிரியாணி சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி மக்ரோனி ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாஸ்தாவில் செஞ்சு கொடுங்க. இது ஒரு பெஸ்ட் ரெசிபியாக இருக்கும். டேஸ்ட் பக்கா பிரியாணி ஸ்டைல்லே இருந்துச்சு. ரைஸ்க்கு பதில் இதை நம்ம மக்ரோனியில் செஞ்சுருக்கோம். மறக்காமல் நம்ம நிவிஸ் கேலரியை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.